ஹாய், வெல்கம் டு மிருத்திகா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து நாட்டுக்கோழி குழம்பு தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வந்து பட்டை, கிராம்பு, லவங்கலாம் போட்டுட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி வந்து வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கல் உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து எடுத்த உடனே வந்து தக்காளி போடுறதுக்கு பதில் வந்து சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அது ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி வந்து நான் எதுவுமே வந்து குக்கர்லலாம் எதுவுமே போட்டு விசில்லாம் போடவே இல்லை. அதனால் அப்படியே டைரெக்டாக வந்து பாத்திரத்துலேயே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டு நான் இதை மூடி விட்டுடுறேன். இது மூடினதுக்கப்புறமா வந்து அதிலே அந்த தண்ணி விடும். இந்த சிக்கனோட தண்ணியெலாம் அதில் விட்டுச்சுனாலுமே அதிலே வந்து ரெடி ஆகிடும். பாதி வந்து குக் ஆகிடும் அதுலேயும். அதனால் அது கொஞ்சம் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு நம்ம அப்பப்போ வந்து எடுத்து கிண்டி விட்டுட்டாலுமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். வந்து மூடி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா ஓரளவுக்கு பரவாயில்ல. கொஞ்சம் இதுலேயே வந்து பாதி வெந்துருச்சு. அது கொஞ்சம் மூடி வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும். அதனால் அது கொஞ்சம் நல்லாவே டக்குன்னு வெந்துடும். ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்க வேண்டியதெல்லாம் எதுவுமே இல்லை. இதுலேயே வந்து சேர்ந்தாலுமே சரியாயிடும். தக்காளி போட்டதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி வந்து தனியாக போட்டிருக்கேன். இது குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது தான். ஏற்கனவே இதில் மஞ்சள் பொடி இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதோடு வந்து வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து வீடியோ ஃபுல்லாக இருந்ததா அதை டெலிட் பண்ணி எடுக்கிறதுக்கே டைம் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து சுடு தண்ணி வந்து வேணுன்ற அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து தேங்காய் வந்து ஒரு 2 பத்து தேங்காய், அப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, சோம்பு போட்டு அரைச்சி வந்து விழுதாக போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இதை மூடி விட்டுறாலுமே கரெக்டாக இருக்கும். இப்போ தான் சிக்கன் குழம்பு மசாலா தூள் வந்து போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தியும் வந்து இது கூட வந்து நான் பொடி பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் பக்கம் வந்து இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். கருவேப்பிலை வந்து தீர்ந்துடுச்சு. வரும்போது தான் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதையும் வந்து லாஸ்ட்டாக போட்டுட்டேன். இது 2த்தையுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சு இறக்கிட்டேன். இன்றைக்கி வந்து பிரியாணி தான் வந்து பண்ணியிருக்கோம். பிரியாணி வந்து நான் எடுத்திருக்கேன் வீடியோ. நான் வந்து நெக்ஸ்ட்டு போடும்போது வந்து ஷார்ட்ஸில் போடலான்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். சரி இது கொஞ்சம் லென்த்தியாக போய்டுன்றதுனால பிரியாணிலாம் எதுவுமே இதில் சேர்க்கல. ஆனால் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கறது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. நம்ம நார்மலாக செய்கிற வந்து பிரியாணி விட இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ரோஷனுக்கும் மித்திக்கு பிடிக்காது. ரோஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஒரு 2 வாரம் கிட்ட ஆயிடுச்சு பிரியாணி பண்ணி. அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி தான் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு, ரைத்தா, முட்டை வேக வைக்கலாம்னு நினச்சோம். சரி டைம் ஆயிடுச்சு. காலையில் சாப்பாடே சாப்பிடல. மதியம் தான் சாப்பிட்டோம். இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சாப்பிட்டு கம்முனு படுத்து தூங்கிடணும். அதுக்கப்புறமா தான் மிச்சம் இருக்கிற வேலையெல்லாம் ரெடி பண்ணணும். நாட்டுக்கோழி பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. குழம்பும் நல்லா இருந்தது. எப்போவுமே வந்து நான் பிரியாணி செஞ்சேன்னா வந்து குழம்பு வச்சுருவேன். இதில் ஏதாச்சும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா கூட குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து நைட்டுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யும்போது கூட தோசை இல்லை சப்பாத்தி அந்த மாதிரி செஞ்சு கூட நம்ம அதை முடிச்சிடலாம். இல்லைனா வந்து திரும்ப எதனா செய்கிற மாதிரி இருக்கும். சட்னி சாம்பார் வைக்கிற மாதிரி இருக்கும். சிக்கன் குழம்பு வச்சுட்டா வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் குழம்பு நல்லா இருந்தது. இதில் வீடியோவில் குழம்பு காமிச்சிருக்கேன். பிரியாணி வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் காமிக்கிறேன். நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு ரோஷன் மித்தியும் சாப்பிட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிளீனிங் வேலை தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வந்து பேக் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக இது இல்லை அது இல்லைன்னு தேடுற மாதிரியே தான் வச்சுருப்பேன். ஏன்னா ஒரு இடமா வைக்க மாட்டேன். ஒரு 2, 3 பாக்ஸ் வச்சுருப்பேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அது தேடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த டைமில் வந்து எல்லாம் மெஷர் பண்ணி வைப்பேன். ஆனால் பாக்ஸ் எல்லாம் இருக்காது. சாக்லேட் ஒவ்வொரு பக்கம் இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கமாக வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் சாக்லேட்லாம் காலி ஆயிடுச்சு. காலியானது எல்லாத்தையுமே வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பாக்ஸ் எல்லாமே கழுவி வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து வேற ஒரு பேஸ்கெட்டில் வந்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டா எனக்கும் கொஞ்சம் வேலை மிச்சமாயிடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேலையெல்லாம் வந்து நான் நைட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். ரோஷன் மித்தி முழிச்சிட்டு இருக்கும்போதோ, இல்லை அவங்க விளையாட்டு இருக்கும்போதோ என்னால் எந்த வேலையுமே செய்யவே முடியாது. ஒன்று அவங்கள தூங்க வச்சுட்டு செய்வேன். இல்லையா அவங்கள எங்கேயாச்சும் வெளியில் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து செய்ய முடியும். இல்லைனா அவங்க கூட கத்திக்கிட்டே வேலை செய்யும்போது டென்ஷனாக தான் ஆகும். எதை எங்கே வைக்கிறேன்னு எனக்கே தெரியாது. ஏற்கனவே அது குழம்பி போய் தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அவங்கள வந்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பொறுமையாக செஞ்சுட்ருக்கேன். இதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நைட்டில் தூங்காத மாதிரி இருக்கும். சரி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் ஒரு 3 ஹவர் 4 ஹவர் தூங்கினா கூட கொஞ்சம் நிம்மதியாக தூங்குற மாதிரி இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிக்காமயே நம்ம தூங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தூக்கமே வராத மாதிரி இருக்கும். இந்த வேலையை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து நாங்கள் கோவில் தான் போயிருந்தோம். இந்த கோவில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னே அப்போ தான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு 3 வருஷம் குழந்தைங்களாம் எதுவுமே கிடையாது. ரோஷன் மித்தி யாருமே இல்லை.
இந்த கோவில் போயிட்டு அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் ஆன புதுசுல ஒரு 1 வருஷம் இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த 1 வருஷத்துலயே 10 பேர் கேட்பாங்க. "என்ன எதுவும் விசேஷம் இல்லையா?" அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டே இருப்பாங்க. ஊர் சைட்லலாம் வந்து அதிகமா இத பத்தி தான் பேசுவாங்க. இங்க நம்ம சிட்டிலனா கூட எல்லாருமே வந்து யார் முகம் என்னன்னு தெரியாது. நம்மள அந்த அளவுக்குலாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஊர்லலாம் அப்படிலாம் கிடையாது. பார்க்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க. நம்ம கூட வந்து யாருக்காச்சும் அந்த மாசமோ, இல்ல அந்த வருஷத்துல யாருக்காவது கல்யாணம் ஆயிட்டு அவங்களுக்கு குழந்தை இருந்ததுன்னா, அப்போ நமக்கு இல்லன்னா வந்து நம்மள அடுத்த செகண்டே வந்து கேட்பாங்க. யோசிக்கவே மாட்டாங்க. என்ன அவங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்கு, உங்களுக்கெல்லாம் என்ன எதுவுமே இல்லையா? தள்ளி போட்டு வச்சிருக்கீங்களா? அப்படின்ற மாரிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த வார்த்தைய சொல்றவங்க ஈஸியா சொல்லிடலாம். அத கேட்குற நம்மளுக்கு தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். இந்த 3 வருஷமாவே நாங்க அவ்ளோ கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு லைஃப்னா என்னன்னுனா வந்து ரோஷன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதுவரைக்குமே வந்து எங்களுக்குள்ளமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே கிடையாது. நெறைய பேர் வந்து கல்யாணம் ஆனவங்களா நினைக்கலாம், நம்ம ஏன் அதிகமா சண்டை போட்டுக்கிறோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப சண்டை தான் அதிகமா வரும். புரிஞ்சுக்கிறவங்க மட்டும் தான் வந்து சண்டை போட மாட்டாங்க. நம்ம இது என்னன்னே தெரியாது. அந்த டென்ஷன் யார் மேல எது காமிக்கிறதுன்னே தெரியாத வந்து அதிகமா சண்டை மட்டும் தான் வருமே. எங்களுக்குமே அப்படிதான் இருக்கும். ரோஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து சண்டைலாம் எதுவுமே இருக்காது. அதுக்கு முன்னாடி சும்மா தொட்டதுக்கெல்லாம் ஒரு சண்டை வரும். டைமிங் வரலன்னா ஒரு சண்டை வரும். அந்த அளவுக்குலாம் வந்து சண்டை போட்டுட்டே இருப்போம். அப்படியே எலியும் பூனையுமா இருக்கிற மாதிரி தான் இருப்போம். ரோஷன் வந்ததுக்கப்புறம் தான் சரி எங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. எங்களுக்குன்னு ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற மாரி எங்களுக்கு நாங்களே மாத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கே மாறிடுச்சு. அந்த மாதிரி தான் இந்த கோவிலுக்கு போயிட்டு அங்க போகும்போது எங்களுக்கு தெரியாது. இந்த கோவில்ல போய் தொட்டில கட்டணும்னு தெரியாது. நெறைய கோவில் போய் தொட்டில்லாம் கட்டியிருப்போம் நாங்க. அந்த பூ விக்கிற அம்மா தான் சொன்னாங்க. "உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சான்ற மாரி கேட்டாங்க." "ஆமா ஆயிடுச்சு" அப்படின்னோம். "இந்த தொட்டில் வாங்கிட்டு போய் கட்டுங்க. அடுத்த வருஷம் வரும்போது நான் வந்து இந்த கோவிலுக்கு பையனும் பொண்ணோட தான் நாங்க வரணும்னு சொல்லிட்டு அம்மன் கிட்ட போய் வேண்டிக்கோங்க. கண்டிப்பா நடக்கும்" அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா வந்து கொஞ்சம் நல்லா வயசானவங்க. எனக்கு இன்னமும் அந்த அம்மா முகம் ஞாபகம் இருக்கு. அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் நாங்க அந்த தொட்டில் வாங்கிட்டு போயிட்டு நாங்க 2 பேர் மட்டும் தான் போயிட்டு இந்த மரத்துல வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு மரத்துல வந்து தொட்டில் கட்டிட்டு வந்தோம். அவங்க சொன்ன மாதிரியே தான் நாங்க வேண்டிக்கிட்டோம். பையனோ, பொண்ணோ எந்த குழந்தையா இருந்தாலும் எந்த ஒரு குறையுமே இல்லாம வந்து எங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு குழந்தைய குடுத்துருங்க அப்படின்ற மாரி தான் நாங்க வேண்டிட்டு வந்தோம். அதே மாதிரி எங்களுக்கு அடுத்து அது இந்த கோவிலுக்கு இந்த வருஷம் போனோம்னா, அடுத்த வருஷம்லாம் வந்து எங்களுக்கு என் பையன் பொறந்துட்டான். அதுக்கு இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் வந்து கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இல்ல அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து வருத்தப்படாதீங்க. இந்த கோவில் யாருமே நாங்க இதுவரைக்கும் போனது இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த கோவில் போயிட்டு நீங்க தொட்டில் கட்டிட்டு வாங்க. சப்போஸ் நான் வந்து இந்த கோவில் போயிருக்கேன், தொட்டில் கட்டியிருக்கேன். ஆனா எங்களுக்கு இதுவரைக்கும் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்பிக்கையா வெயிட் பண்ணுங்க. கடவுள் நம்பிக்கை நம்மளுக்கு கண்டிப்பா குடுத்துருப்பாங்க. குடுக்குறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா நமக்கு இல்லாமலாம் இருக்காது. அத நினைச்சு என்னைக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. அதோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால மட்டும் தான் இந்த வார்த்தைய சொல்றேன். எதுக்கு எத நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணி உட்கார்ந்தாலும் நம்ம ஃபீல் பண்றோம்னு சொல்லிட்டு அடுத்தவங்க வந்து நம்மளுக்காக வருத்தப்பட போறது இல்ல. ஆறுதலா 4 வார்த்தை பேச போறதும் கிடையாது. அதனால எதுக்காகவுமே ஃபீல் பண்ண தேவையே இல்ல. நம்பிக்கையோட இருங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு நினைப்போம். இல்லையா நம்ம காலையில எந்திரிச்சு வந்து பாசிட்டிவா யோசிங்க எதையுமே. உண்மையாவே இது வந்து 100க்கு 100% உண்மை. காலையில எந்திரிச்ச உடனே மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. நமக்கு வந்து பசங்க, இல்ல நம்ம கடன் பிரச்சனை, வேற எதனா ப்ராப்ளம் இருந்தா கூட அது நெகட்டிவா இருந்தா அது பாசிட்டிவா இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அத திங்க் பண்ணுங்க. தினமுமே அத வச்சு திங்க் பண்ணுங்க. நமக்கு இப்படி இருந்தா எப்படி இருக்கணும்? அத யோசிச்சு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நம்ம விடியற்காலைல நினைக்கிறது நாளைக்கு கண்டிப்பா வந்து அது நிஜமாவே நடக்கும். அத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்தவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து சொல்லுங்க. எனக்கு எல்லாமே நடந்திருக்கு. எதையுமே வந்து பாசிட்டிவா யோசிங்க. நெகட்டிவா வந்து எதையுமே யோசிக்காதீங்க. நெகட்டிவா இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவா நடக்கும்ன்றத வந்து காலையில எந்திரிச்ச உடனே அத வந்து நீங்க யோசிச்சு, அத அப்படியே திங்க் பண்ணிட்டே நீங்க ஒவ்வொரு வேலைய செஞ்சீங்கன்னா, சீக்கிரமாவே ரொம்ப நடந்துடும். அத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தெரியாதவங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நடக்கும். நாங்க வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அந்த தொட்டில் வந்து எடுக்கலாம்னு நெனச்சேன். ஆனா வந்து எனக்கு அதுக்குள்ள வீடியோ வந்து ஃபுல் ஆயிடுச்சு. அத டெலீட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. மறக்காம வந்து இந்த கோவில் போயிட்டு வாங்க. தேங்க் யூ. பாய்.